தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். மம்தா கட்சி வீழ்ந்தால்தான் மேற்குவங்கம் வளரும். மோடி. மேற்குவங்க மாநிலம் துர்காப்பூரில் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிந்த திட்டங்களை துவக்கி வைத்து பிரதமர் மோடி உரையாற்றினார். தொழில் வளர்ச்சியடைந்த மாநிலமாக மேற்குவங்கத்தை மாற்றுவோம். மாநிலத்தின் தலையெழுத்தை மாற்றும் திறன் பாரதிய ஜனதாவுக்கு உண்டு. ஆனால் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தடையாக உள்ளது. திரிணாமுல் வீழ்ச்சி அடையும் போதுதான் மாநிலம் வளர்ச்சி பாதையில் செல்லும். மக்களுக்கு எதிரானதாக திரிணாமுல் காங்கிரஸ் அரசு உள்ளது. மத்திய பாரதிய ஜனதா அரசு மாநிலங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறது. உண்மையாக மற்றும் கடினமாக உழைக்கும் அரசை உருவாக்க உறுதி ஏற்போம் என மோடி பேசினார். காமராஜரை கேலி செய்வது திமுகவுக்கு வாடிக்கை. நயினார் நாகேந்திரன் தாக்கு. திருப்பூர் வந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பாரதிய ஜனதாவினர் பூர்ண கும்ப மரியாதை அளித்தனர். அவர் அவினாசியை அடுத்த நேதாஜி பார்க் தொழில்பேட்டையில் உள்ள பின்னலாடை நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னலாடை நிறுவனம் செயல்படும் விதம் குறித்து தர்மேந்திர பிரதான் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை மற்றும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. திமுக காமராஜரையும் பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸ் கட்சியும் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரும் இழிவாக பேசியே பழக்கப்பட்டாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா பழைய முரசொலியில நிறைய கார்ட்டூன் வந்திருக்கு. நேற்று என்னுடைய ட்வீட்ல போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் தூக்கில போடுற மாதிரி கார்ட்டூன் எல்லாம் வந்திருக்குது. அதுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிறைய சமயத்துல தர்ம வீரர் காமராஜர் அவர் நிலத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம அவர்கள் நிறைய விஷயங்களை அசிங்கமாலாம் பேசியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர். அதான் எப்படின்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி சிவாவை பேச சொல்லி முதலமைச்சர் அவர்கள் இப்போ அதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் மௌனமா இருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்கா இல்லைங்கிறது ஒரு டவுட்டா தானே இருக்கு. அவங்க மௌனமா இருக்கிறாங்க. இருந்தாதான் நாங்க ஏதாவது பேசுவாங்க. எனக்கு தெரியும். அதாவது என்னன்னா, அந்த அரசாங்கம் எதிர்கட்சிகளை பழி வாங்கோட நோக்கத்துல தான் இருக்கிறாங்க. இதுல 2 பேர் என்ன உறவினர் என்ன பார்த்தாங்க. பார்த்ததுனால அவங்க சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இன்னொரு 6 மாசம் கழிச்சு திருப்பி அதே ஊருக்கு அதே ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. தமிழக அரசு மின்கட்டண உயர்வா தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்கு. 3 வருஷமா தொடர்ந்து 60% வரைக்கும் உயர்ந்திருக்கு. சிறு குறு தொழில் எல்லாம் அழியக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. நீங்க இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு நிறைய சிறு குறு தொழிற்சாலை போவதுக்கு காரணம் என்ன? மின் கட்டண உயர்வு, டாக்ஸ் அதிகமா போடுறதுனால தான் அது நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஆனா இவங்க என்ன ரயில் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு அறிக்கை விட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது. கடன் சுமை தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு கடன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல லட்சம் கோடியில கடன்ல போயிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வரி சுமை அதிகம். எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவா சொன்னாங்க. ட்விட்டர் பக்கத்துல கூட முரசொலி நாளிதழ்ல ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எப்படி எல்லாம் நம்முடைய கர்ம வீரர் ஐயா நம்ம அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு இப்பதான் நம்ம தலைவர் சொன்னாங்க. அந்த படத்தையும் போட்டிருக்கிறாங்க. எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினாங்க கர்ம வீரர் ஐயாவின் மீது திமுக. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்னைக்கு விசிகே சொல்றாங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க. அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க பெருசுப்படுத்தாதீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்க. நண்பர்கள், நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனா காங்கிரஸ்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல செயலிழந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு ஒட்டி தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? மண்ணின் முகவரியை மாற்றிய திமுக தமிழ்நாடு நாளில் ஸ்டாலின் பெருமிதம். சுதந்திரத்துக்கு பின் மெட்ராஸ் மாகாணம் என இருந்த தமிழகத்தின் பெயர் 1967 ஜூலை 18 தமிழ்நாடு என மாற்றப்பட்டு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என பெயர் பெற்றது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18 தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என 2021 முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி இன்று தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். திமுக எனும் இயக்கம் ஆட்சி பொறுப்பேற்றதால் இம்மண்ணின் முகவரியின் முதல் வரியே மாற்றம் பெற்றது. தமிழ்நாடு என்ற நம் உண்மை பெயரை அதிகாரப்பூர்வமாக பெற்று ஆண்டாண்டு காலமாய் நெஞ்சில் சுமந்த கனவு நனவான நாள் என தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளாக வத்ரா வேட்டையாடப்படுகிறார். மத்திய அரசு மீது பாய்ந்த ராகுல்.
நில மோசடி வழக்கில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வத்ரா மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அத்துடன் அவரது 37.64 கோடி ரூபாய் மதிப்புள்ள 43 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை தன்வசப்படுத்தியுள்ளது. இது அரசியல் பழிவாங்கும் செயல் என்று வத்ராவின் மைத்துனரும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் கூறியுள்ளார். மைத்துனர் வத்ராவை கடந்த 10 ஆண்டுகளாக இந்த அரசு வேட்டையாடி வருகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது கூட அந்த வேட்டையின் தொடர்ச்சிதான். அரசியல் உள்நோக்கம் கொண்ட அவதூறுகள் மற்றும் துன்புறுத்தல்களை அவர்கள் எதிர்கொள்ளும் போது ராபர்ட், பிரியங்கா மற்றும் அவர்களது குழந்தைகளுக்கு துணையாக நான் நிற்கிறேன். எந்தவிதமான துன்புறுத்தல்களையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு அவர்கள் தைரியமானவர்கள் என்பது எனக்கு தெரியும். அதை அவர்கள் கண்ணியத்துடன் தொடர்ந்து எதிர்கொள்வார்கள். இறுதியில் உண்மையே வெல்லும் என்று ராகுல் கூறியுள்ளார். 2008 ஹரியானாவின் குருகிராமில் 3.5 ஏக்கர் நிலத்தை 7.5 கோடி ரூபாய்க்கு வத்ரா வாங்கினார். அந்த இடத்தில் மாடி வீடுகள் கட்டுவதற்கு அப்போதைய காங்கிரஸ் அரசு உடனே அனுமதி தந்தது. அந்த இடத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்துவிட்டது. ஆனால் வீடுகள் கட்டவில்லை. 4 மாதங்களில் 2.7 ஏக்கர் நிலத்தை DLF நிறுவனத்துக்கு 58 கோடி ரூபாய்க்கு விற்று 50 கோடி ரூபாய் லாபம் ஈட்டினார். இந்த நில பேரத்தில் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. ரூபாய் 2160 கோடி மது ஊழல். மாஜி முதல்வரின் மகனை பிறந்த நாளில் தூக்கியது இடி. சத்தீஸ்கரில் 2019 முதல் 2022 வரை காங்கிரஸைச் சேர்ந்த பூபேஷ் பாகல் முதல்வராக இருந்தார். அவரது ஆட்சியில் நடந்த மது ஊழல் மற்றும் பண மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. மது ஆலை நடத்தி வரும் பூபேஷின் மகன் சைதன்யா அரசு மதுக்கடைகளுக்கு பிளாக்கில் மது வகைகளை சப்ளை செய்து அரசுக்கு 2160 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த ஊழல் வழக்கில் கடந்த ஜனவரியில் சத்தீஸ்கர் முன்னாள் அமைச்சர் கவாசி லக்மா உள்ளிட்டோரை அமலாக்கத்துறை கைது செய்தது. துர்க் மாவட்டம் பிலாய் நகரில் உள்ள பூபேஷ் பாகல் மற்றும் அவரது மகன் சைத்தன்யா பாகல் ஆகியோரின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தி சில ஆவணங்களை கைப்பற்றினர். இச்சூழலில் சைத்தன்யா இன்று கைது செய்யப்பட்டார். பிறந்த நாளில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. சைத்தன்யா வீட்டின் முன் திரண்ட கட்சியினர் அமலாக்கத்துறை மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மகன் சைத்தன்யா கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என பூபேஷ் பாகல் கூறினார். என் மகனின் பிறந்தநாளில் உலகில் யாரும் தர முடியாத பரிசை மோடியும் அமித்ஷாவும் தந்திருக்கிறார்கள். அதானியை மகிழ்விக்கவே என் வீட்டுக்கு அமலாக்கத்துறையை அனுப்பியுள்ளனர். நாங்கள் பயப்படவும் மாட்டோம், தலை வணங்கவும் மாட்டோம், உண்மைக்காக போராடுவோம் என பூபேஷ் கூறினார். अब इसके बारे में तो आप सब जानते हैं कि अडानी पे हमला हुआ है. उसके मतलब हमला मतलब वो खदान जो खोदना चाहते हैं, जो जंगल काटना चाहते हैं, कांग्रेस पार्टी रुकावट डाली. इस कारण से सब ये कार्रवाई हो रही है. இனி தனியே தன்னந்தனியே இண்டி கூட்டணியில் இருந்து வெளியேறியது ஆம் ஆத்மி.
காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணியில் இருந்து ஆம் ஆத்மி விலகுவதாக அக்கட்சியின் ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் அறிவித்துள்ளார். அவர் கூறும்போது, 2019 லோக்சபா தேர்தலுக்காக மட்டுமே இண்டி கூட்டணியில் சேர்ந்தோம் என்றார். இன்று நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை. எம்பி தேர்தலுடன் அது முடிந்துவிட்டது. பார்லிமெண்டில் ஆளும் கட்சியின் அனைத்து தவறுகளையும் ஆம் ஆத்மி கட்சி எதிர்த்து குரல் கொடுக்கிறது, சஞ்சய் சிங் எம்பி கூறினார். बाकी पार्लियामेंट का जहां तक सवाल है, हम तो हमेशा आम आदमी पार्टी मुखरता से सरकार की तमाम गलत नीतियों का विरोध करती रही है और हम लोग करेंगे. खासतौर से इस वक्त हमारे लिए मुद्दा है जिस तरह से दिल्ली में यूपी, बिहार, पूर्वांचल के लोगों को उजाड़ा जा रहा है, उनको बर्बाद कर दिया गया है, उनके घरों पे बुलडोजर चलाए गए हैं, उनके मकानों पे, दुकानों पे बुलडोजर चलाए गए हैं. तो ये एक बड़ा मुद्दा होगा जिसको हम लोग उठाएंगे दिल्ली के परिप्रेक्ष्य में. और उत्तर प्रदेश की बात अगर हम करें तो जिस तरह से सरकारी स्कूल बंद हो रहा है, वो मुद्दा भी पार्लियामेंट में मजबूती से उठाने का काम करेंगे. பார்லிமெண்டில் ஆளும் கட்சியின் அனைத்து தவறுகளையும் ஆம் ஆத்மி கட்சி எதிர்த்து குரல் கொடுக்கிறது என சஞ்சய் சிங் எம்பி கூறினார். 2019 லோக்சபா தேர்தலின் போது பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணியை உருவாக்கின. அதில் ஆம் ஆத்மி கட்சியும் இருந்தது. குஜராத், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு தேர்தலை சந்தித்த ஆம் ஆத்மி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அதன்பின் காங்கிரசுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ஹரியானா, டெல்லி சட்டசபை தேர்தல்களில் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிட்டது. அதிலும் தோல்வியே கிடைத்தது.